وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. அன்பிற்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வருகிற ஜூலை 4ஆம் தேதி அன்று சென்னையிலே தீவுத்திடலிலே மாபெரும் கோரிக்கை மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த மாநாடு எதற்காக என்று சொன்னால், இந்தியாவிலே தலித் சமுதாயத்தை விட பல மடங்கு பின்தங்கி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்கள் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தித்தான் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், காங்கிரஸ் அரசாங்கம், காங்கிரஸ் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தன்னுடைய தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்குறுதியை கொடுத்தது. என்ன வாக்குறுதி என்று சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்குவோம் இந்திய அளவுல. ஏன்னா இந்திய தேசிய கட்சி தானே, மத்திய அரசாங்கத்துக்கு தான் தேர்தல் நடக்கிறது. அப்ப இந்திய அளவுல நாங்க இடஒதுக்கீடு தருவோம் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னது. ஏன் இப்படி சொன்னது என்று சொன்னால், நாடு சுதந்திரம் அடைந்ததில் இருந்து தமிழகத்தை தவிர, கேரளாவை தவிர, மேற்கு வங்காளத்தை தவிர நாட்டில் உள்ள எல்லா மாநிலத்தில் உள்ள முஸ்லிம்களும் காங்கிரசினுடைய ஓட்டு வங்கிகளாகத்தான் இருந்தார்கள். முழுக்க முழுக்க அவர்களுடைய ஓட்டு காங்கிரசுக்குத்தான். எந்த ஒரு நன்மை செய்யாவிட்டாலும் காங்கிரசுக்குத்தான் ஓட்டளித்தார்கள். இந்த நிலை 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு மாறுகிறது. நம்முடைய பள்ளிவாசல் நிறைய துரோகம் செஞ்சாங்க காங்கிரஸ்ல. ஆனால் அந்த பள்ளிவாசல் இடித்த பிறகு உடனடியாக இந்திய முஸ்லிம்களுடைய மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. என்ன மாற்றம்? இனிமேல் நம்ம காங்கிரஸ் ஆதரிக்க கூடாது, காங்கிரசுக்கு எதிரானவர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு பரவாயில்லை, காங்கிரஸ் மாத்திரம் வரக்கூடாது என்கிற அளவுக்கு முஸ்லிம்கள் கடுமையான கொந்தளிப்புக்கு ஆளானார்கள். ஏன்? இந்த பள்ளிவாசல் இடிப்பதை காங்கிரஸ் நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும். சரி, இடித்த உடனேயாவது அந்த இடத்துல அந்த கோயில தற்காலிகமா கட்டப்பட்ட அந்த இடத்துல பள்ளிவாசல கட்டி இருக்க முடியும். அல்லது கோயிலும் இல்லாம பள்ளிவாசல் இல்லாம வெறும் இடமா கூட போட்டிருந்தா கூட ஒரு மனசாரி போயிருக்கும். இடித்ததுக்காக நீலிக்கண்ணீர் வடித்துவிட்டு அந்த இடத்துல தற்காலிகமாக கோவில் கட்ட ஏற்பாடு செஞ்சது காங்கிரசுடைய அரசு. அந்த கோயில்ல வழிபாடு பூஜைகள்லாம் இன்று வரை நடத்துவதற்கு வாசலை திறந்து விட்டது காங்கிரசுடைய அரசு தான். அப்ப இந்த பள்ளி வாசலை வேணும்னு தான் இடிச்சிருக்கிறாங்க, அவங்கள கைமீறி அது போகல என்பது தெள்ளத் தெளிவாக ஒவ்வொரு பாமர முஸ்லிமுக்கும் தெரிந்த பிறகு முஸ்லிம்கள் காங்கிரஸை கைகழுவினார்கள். அப்ப முஸ்லிம்களுடைய ஆதரவை நம்ம பெறுவதாக இருந்தால் அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். இவ்வளவு காலம் ஒன்னும் செய்யாம ஏமாத்திட்டோம், இப்பவாவது ஏதாவது செய்யணும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்ட காங்கிரஸ் 2 முறை ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு போன காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த பாபர் மசூதி இடித்ததுக்காக வேண்டி பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறாங்க மக்கள்கிட்ட. மன்னிப்பு கேட்டா என்ன? ஆட்சிக்கு திருப்பி தரணும், அது தரல, மன்னிப்பு கேட்டார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த முஸ்லிம்களுடைய ஆதரவு லல்லு பிரசாத், சரத் யாதவ், முலாயம் சிங் யாதவ் என்று மாநில கட்சிகளை நோக்கி சந்திரபாபு நாயுடு, என் டி ராமராவ் பிரிந்த பிறகு எப்படியாவது நம்ம இந்த ஆதரவை தக்க வைக்கணும் என்பதற்காகத்தான் முஸ்லிம்களுக்கு நாங்க இடஒதுக்கீடு தருவோம் அப்படின்னாங்க. இந்த இடஒதுக்கீடுடைய முக்கியத்துவத்தை முஸ்லிம் சமுதாயம் நன்கு விளங்கி இருந்த காரணத்தினால் முஸ்லிம் சமுதாயம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த பாராளுமன்றத்துக்கு முந்தின பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு வாக்களிச்சாங்க. பல கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு அவங்க மெஜாரிட்டி பெற்று என்ன செஞ்சாங்க, ஆட்சி அமைச்சாங்க. அப்ப ஆட்சி கையில வந்த உடனே அவங்களோட கூட்டணி இருந்தாங்க பாருங்க, கூட்டணி கட்சிகள் எல்லாமே
முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை எதிர்க்காத கட்சிகள், சொல்ல போனால் ஆதரிக்கிற கட்சிகள் தான். அப்ப எல்லாம் அவங்களை ஆதரிச்ச கட்சிகள்ல இந்துத்துவ கட்சிகள் யாருமே இருக்கல. முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் அதை ஆதரித்து வாக்களிக்கக்கூடிய நிலைமையில் கூட்டணி கட்சிகள் இருந்தும் தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்தும் முழு 5 ஆண்டு காலமும் அவங்க ஒண்ணுமே செய்யல. ஒரு வருஷத்துல ஆட்சி கவிழ்ந்துருச்சு, 2 வருஷத்துல ஆட்சி கவிழ்ந்துருச்சுன்னு சொல்ல இயலாது. முழுமையாக போன ஆட்சியில 5 ஆண்டுகளை அவர்கள் பூர்த்தி செய்தார்கள். முழு 5 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தும் கூட அவங்க இடஒதுக்கீடு தந்தார்களா? இடஒதுக்கீடு தருவதற்காக ஒரு முயற்சியும் பண்ணவில்லை. அதிகபட்சமா அவங்க செஞ்சது என்னன்னு கேட்டா, ஒரு கமிஷனை ஒன்று அமைத்தார்கள். அதுக்கு பிறகு மறுபடியும் தேர்தல் வருகிறது. அடுத்த தேர்தலையாவது அந்த ஏற்கனவே நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம், அதை நாங்க மறந்துட்டோம், அல்லது இன்னென்ன காரணத்தினால நாங்க செய்யல, அதை நாங்க இப்ப செய்வோம் ஒரு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த 2வது தேர்தல் அறிக்கையில முஸ்லிம் இடஒதுக்கீட்டை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல. முதல் தேர்தல் அறிக்கையில இடஒதுக்கீடை பத்தி சொன்னாங்க. 2வது தேர்தல் அறிக்கையில என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, அவங்க அந்த போன தடவை நாங்கள் வாக்களிச்சோம், அதுக்கு மன்னிச்சுக்கிறங்க, இந்த தடவை நாங்க உங்களுக்கு தருவோம் அப்படின்னா சொல்லணும்ல. அதை பத்தி கண்டுக்கிறவே இல்லை. அப்ப அவங்களுடைய கணக்கு என்ன? இப்ப அந்த வெறுப்பை தாண்டி காங்கிரஸ் ஓட்டு வாங்கியா மாறிட்டாங்க, இனிமே கொடுக்க தேவையில்லை. முதல் கொடுத்த வாக்குறுதியை நம்பி ஏமாந்து முஸ்லிம்கள் நமக்கு வாக்களித்து விட்ட காரணத்தினால் 2வது உள்ள தேர்தல் அறிக்கையில நம்ம இடஒதுக்கீடு சொல்ல வேணாம், கண்டுக்கிறாம விட்டுருவோம், மறந்துடுவாங்கன்னு சொல்லி சொன்னார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம காங்கிரஸை எதிர்ப்போம்னு சொன்னோம். திமுக ஆதரிச்சாலும் காங்கிரஸை எதிர்ப்போம்னு சொன்னோம். வேட்பாளர்களுடைய கோரிக்கை அடிப்படையில், இந்த வேட்பாளர் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் சில பகுதிகளில் காங்கிரஸை ஆதரிச்சோமே தவிர ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் நம்ம ஆதரிக்கல. ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்டானு உணராம மறுபடியும் காங்கிரஸ் வாக்களித்தாங்க. இடஒதுக்கீடு தர வேண்டும் சொல்லி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம, அடுத்த தேர்தல் அறிக்கையில் அதை பத்தி குறிப்பிடாம இந்த முஸ்லிம்களை போய் அவர்களால் அணுக முடிந்தது. அணுகி ஊப்பியிலாம் ஒண்ணுமில்லாம போன ஊப்பியில எல்லாம் ஒரு அளவுக்கு அவர்களால் வாக்குகளை வாங்க முடிந்தது, சீட்டுகளையும் பெற முடிந்தது. அப்ப இந்த மாதிரி வந்த பிறகு அப்ப இடஒதுக்கீடு தர்ற பிரச்சனை உங்களுக்கு இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இடஒதுக்கீடு தர மாட்டாங்க, இடஒதுக்கீடு தர்ற அவர்களுக்கு என்னமே இல்ல, இந்த மகளிர் மசோதா தேவையே இல்ல, ஒட்டுமொத்த மகளிர்லாம் கொந்தளிச்சு போய் பயங்கரமான புரட்சி ஒன்று வெடிச்சு போயிடல. 4-5 மகளிர் அமைப்பு தலைவிகளா உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆளுக்கு இதை கேட்கிறாங்களே தவிர ஒட்டுமொத்த பெண்களுடைய கோரிக்கையா இது? ஒட்டுமொத்த பெண்கள் யாரும் இதை விரும்பவும் இல்லை, அரசியல் நாடுவதும் இல்லை. அரசியல் கட்சிகள்ல கூட 33% உறுப்பினர்கள் கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை தேவையில்லாத ஒரு மகளிர் இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்கு இவ்வளவு பெரிய முஸ்லிம் எடுக்கக்கூடிய காங்கிரஸ், முஸ்லிம்கள் கோரிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்து ஆகணும். அவங்க கூட நாடாளுமன்ற சட்டசபையை கேட்கல, படிக்கிறதுக்கு கல்வியை கேட்கிறாங்க. கல்வியில இடஒதுக்கீடு நாடாளுமன்ற சட்டசபையில 540 20% கொடுத்தாங்கன்னா எவ்வளவு 100 பேர் போறோம். ஒட்டுமொத்த நாட்டில் 100 பேருக்கு தான் இடம் கிடைக்கும். அதை நம்ம கேட்கிறோம், அதுவும் கேட்கிறோம். கடைசியா எதை கேட்கிறோம்? கல்வியில இடம் ஒதுக்கீடு கூடியா, வேலை வாய்ப்புல கூடியான்னு கேட்கிறோம். ஒவ்வொரு முஸ்லிமும் பயன்பெறக்கூடிய கோரிக்கை இது. இந்த கோரிக்கையை ஒட்டுமொத்த சமுதாயமும் சமுதாய தலைவர்களும் வைக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம வாக்குறுதி வேற கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் விளங்காம அந்த காங்கிரஸ் என்ன செய்து மறுபடியும் நம்மளை ஏமாத்தலாம்னு சொல்லி திட்டம் போட்டு காய் நகர்த்தி கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் அவங்க அமைச்சர் அந்த கமிஷன் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் என்ன செய்யுதுன்னா ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணது. ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் ஒரு அறிக்கையை வைக்கிறாங்க. என்ன கமிஷன் அமைக்கிறாங்க. அந்த கமிஷன் என்ன பண்ணுது, அந்த முஸ்லிம்களுடைய நிலைமையெல்லாம் அலசி ஆராய்ந்து முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுமா வேணாமா என்பதையெல்லாம் ஆராய்ந்து காரண காரியங்களோட அது ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறது. அந்த அறிக்கையில என்ன சொல்லி இருக்கிறார் ரங்கநாத் மிஸ்ரா, முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும். எல்லா துறையிலையும் 2 தான் இருக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய பணிகள் எவ்வளவோ இருக்கிறது. தபால் இலாக்கா இருக்கிறது, வங்கி இருக்கிறது, நம்ம போக மாட்டோம், பெரும்பாலும் மார்க்கெட் போட கூடாது. தபால் இலாக்கா இருக்கிறது, ரயில்வே இருக்கிறது, ராணுவம் இருக்கிறது, மத்திய ரிசர்வ் போலீஸ் இருக்கிறது, பல மத்திய பணிகள் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான மத்திய அரசாங்கத்தின் கீழே உள்ள ஏராளமான பணிகள்ல முஸ்லிம்கள் என்ன எவ்வளவு இருக்கிறாங்கன்னு கேட்டா 2%